கிருஷ்ணகிரியில் அதிக வேகமாக வந்ததாக கூறி தனியார் வேன் ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தி கார் கண்ணாடி உடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஊத்தங்கரை அடுத்த கதவணி சுங்கச்சாவடி பகுதியில் போச்சம்பள்ளி தனியார் கம்பெனிக்கு ஓட்டுநர் அஜித்குமார் என்பவர் ஆட்களை ஏற்றிக்கொண்டு வேகமாக வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பெரிய கவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் அஜித்குமார் ஓட்டி சென்ற காரை வழிமறித்து வாக்குவாதம் செய்த நிலையில் இரண்டு தரப்புக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இதில் அஜித்குமாரின் மனைவி உள்ளிட்டோருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து காரின் கண்ணாடியை உடைத்து கொலை மிரட்டல் விடுத்ததாக செந்தில்குமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தாக்கப்பட்ட ஓட்டுநர் மற்றும் சிப்காட் ஊழியர்கள் ஊத்தங்கரை போலீசில் புகார் அளித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் தூங்கிக் கொண்டிருந்த பூனையை சிறுத்தை ஒன்று கவ்வி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. அந்த வகையில் தொண்டாமுத்தூர் தாளியூர் செல்லும் சாலையில் தூங்கிக் கொண்டிருந்த பூனையை சிறுத்தை ஒன்று பதுங்கி வந்து கவ்வி சென்றது. இதனை கண்ட தெருநாய் அந்த சிறுத்தையை துரத்திக் கொண்டே ஓடியது. இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியானதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தகவல் அறிந்த வனத்துறையினர் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.